அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னா, இந்திராணி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்திரனோட மனைவி. அவங்க ஒரு கிளிய வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த கிளி ரொம்ப நாளா இவங்ககிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. இந்த கிளி மேல அவங்களுக்கு ரொம்பவே பிரியம். அப்போ இது ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த கிளிக்கு ஆ, நோய்வாய்ப்பட்டு போகுது. இது இனிமே பிழைக்காது அப்படின்னு அந்த கிளிய ஆ, செக் பண்ணி பார்த்தா மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அப்போ இந்திரனை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்படியானோ இந்த கிளியை நீங்க காப்பாத்தி தரணும் எனக்கு. இன்கேஸ் அந்த கிளி இறந்து போயிடுச்சுன்னா நானும் உயிரோடயே இருக்க மாட்டேன், நானும் போய் சேர்ந்துடுவேன். அதனால நீங்க இந்த கிளியை காப்பாத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத, நான் அந்த கிளியை எப்படியாவது உனக்கு உயிரோட வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வெளியில போறாரு. போய் அவருக்கு யோசிக்கிறாரு. அப்ப என்ன தோணுது, எல்லாரையும் படைக்கிறது யாரு? பிரம்மன் தான் இல்லையா? ஸோ இவர் பிரம்மதேவன் கிட்ட போறாரு. போய் இங்க பாருங்க, இது மாதிரி அந்த கிளி இறக்குற தருவாயில இருக்குது. அதோட விதிகளை இருக்கிற என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? படைக்கிறவர் நீங்க தானே. அதை பார்த்து அதோட விதியை நீங்க மாத்தி எழுதிடுங்க. மாத்தி எழுதி எனக்கு அதை உயிர் பிழைச்சு வைங்க. ஏன்னா என் மனைவி அது இல்லைன்னா நான் இறந்து போவேன்னு சொல்றா அப்படின்ட்டு. இப்போ அவர் சொல்றாரு, ஐயோ இந்திரா, படைக்கிறது மட்டும்தான் என்னோட தொழிலே ஒழிய காக்கிறது என்னோட தொழில் இல்லையப்பா. ஸோ விஷ்ணு தான் எல்லாரையும் காப்பாத்துறாரு இல்லையா? நம்ம விஷ்ணு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போறாங்க. அங்க போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இது மாதிரி கிளியோட கதை, அந்த கிளியை நீங்க தான் பிழைக்க வச்சு தரணும், நீங்க தானே காக்கிற கடவுள்னு. இப்போ அவர் சொல்றாரு, காக்கிறது மட்டும்தான்ப்பா என்னோட கடமை, ஆனா அழிக்கிறது என்னோட கடமையே இல்லை, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மகாதேவன் கிட்ட போவோம், ஈஸ்வரன் கிட்ட போவோம்னு 3 பேரும் சேர்ந்துட்டு மகாதேவன் கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அழிக்கிறது என்னோட தொழில், ஆனா இந்த உயிரை எடுக்கிறது அப்படிங்கிற பொறுப்பை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா யமதேவன் கிட்ட, யமதர்மனுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் என்ன இந்த கிளியோட கதைன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து யமதர்மன் கிட்ட போறாங்க. யமதர்மன்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, எடுக்கிறது தான் என்னோடது, ஆனா இப்போ அந்த கிளியோட ஆயுள் காலம் முடிஞ்சிடுதா, அதோட விதி என்னவா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு பெரிய அறை ஒன்று இருக்குது. அதுக்குள்ள போய் அங்க ஒரு ஓலையில ஒருத்தரோட விதியும் அவரோட ஆயுள் முடிவும் எழுதப்பட்டிருக்கும். அது பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். அந்த உயிர் போற பிரியறது எங்க, எப்படி, யார் மூலம் அந்த உயிர் நம்மளை விட்டு பிரியுங்கிறது அந்த ஓலையில எழுதியிருக்கும். ஸோ அந்த பெரிய அறைக்குள்ள போயிட்டு நம்ம அந்த ஓலை எடுத்து பார்க்கலாம், அந்த கிளியோட ஆயுள் காலம் இருக்குதா முடிஞ்சுடுதான்னு நம்ம பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி இவ 5 பேரும் சேர்ந்து அந்த அறைக்குள்ள போறாங்க. கரெக்டா அறைக்குள்ள போகும்போது அங்க நிறைய ஓலை தொங்கிட்டு இருக்கு. அந்த தொங்கிட்டு இருக்க ஓலைலாம் என்னது, ஆயுள் காலம் முடிய போற ஓலைகள். கரெக்டா இவங்க 5 பேரும் உள்ள நுழையவும் ஒரு ஓலை அறந்து விழுந்துடுது. அறந்து விழுந்தோடனே இது யாரோட ஓலைன்னு எடுத்து பார்த்தா அந்த கிளியோட ஓலை. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்திரன், பிரம்மன், விஷ்ணு, மகாதேவன் அண்ட் யமதர்மன் இவங்க 5 பேரும் எப்போ ஒன்னா சேர்ந்து இந்த அறைக்குள்ள நுழைங்கிறாங்களோ அந்த ஜனம் இந்த கிளியோட உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்க பாருங்களேன், அந்த கிளி சாகும் தருவாயில இருக்குது. ஆனா இவர் அந்த மனைவி நானும் செத்து போவேன்னு சொன்னதுனால இவர் பிரம்மாட்ட போக, பிரம்மா விஷ்ணு கிட்ட அழைச்சின்னு போக, விஷ்ணு மகாதேவன்கிட்ட போக, அவங்க 4 பேரும் யமதர்மன்கிட்ட வர, இப்போ 5 பேரும் சேர்ந்து ஒன்னா வர போதுதான் அதோட உயிர் போகணுங்கிறது விதிக்கப்பட்ட விதி இல்லையா? இந்த விதி படைச்ச பிரம்மனுக்கு தெரியல. அதனால இப்போ ஒன்னா சேர்ந்த உடனே அந்த கிளியோட ஆயுள் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ நம்மளை படைச்ச அந்த பிரம்மனுக்கும் நம்மளோட விதி என்னன்னு தெரியாதுங்க. எது
எங்கே எப்படி நடக்கணுமோ அது அங்கே அப்படி நடந்தே தீரும். இதுதான்